சென்னை வாழ் மக்களுக்கு விசேஷமாக கொஞ்சம் மழை பெஞ்சாலே தண்ணி தேங்குது. இப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய ஒரு நிலையில எப்படி மக்களுக்கு திமுக மேல அன்பு வரும்? கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க, நாங்க கால்வாய் வெட்டிட்டே இருக்கிறோம். என்னைக்கு நீங்க முடிக்க போறீங்க? அது இன்னொரு 15 நாள் பயங்கரமான அடைமழை இருக்கு சென்னைக்கு, வானிலை அறிக்கை அது. இந்த 15 நாள்ல நீங்க எல்லாத்தையும் முடிச்சிடுவீங்களா? அந்த பையன் சொன்னானே அவங்க அம்மாவுக்கு வந்து கேன்சர்னு, அதுக்காக ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்தீங்களா? நான் கேட்கறேன், உன் பிள்ளைக்கு மட்டும் உடனே டிப்டி சிஎம் போஸ்ட் கொடுத்தீங்க, சரிங்களா? அப்படிதான் அந்த பையனுக்கும் வலிக்கும். தாயுடைய கேன்சர் இதுல ஒரு மருத்துவர்கிட்ட போகும்போது மருத்துவ தூக்கி புக்கத்தை விசிறி அடிக்கிறான் அந்த பையன் சொல்றான். அருமையான தம்பி விஜய் நடத்தியது அரசியல் கட்சி மாநாடு அல்ல, ரசிகர் மாநாடு. அதாவது ரசிகர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, அவருக்கு தெரியணும். அதுக்கு அவர் மாநாடு வச்சுட்டாரு. இப்போ கட்சின்னு ஒண்ணு வச்சிருக்கிறாரே தவிர கட்சியில ஒரு கொள்கையும் இல்லை. தம்பி விஜய், நீ வந்து ஆட்சி செய், ஆனா இதான்பா வழிமுறை நல்ல ஆலோசனை கொடுத்துருன்னு தவிர அவனை கட்சி நடத்தவானா நான் சொல்லல. நீ முதலமைச்சர் ஆகாதான் நான் சொல்லவே இல்லை. நல்லது செய்யறோம் யாரா இருந்தாலும் எனக்கு என்ன வந்தது? மக்களுக்கு நல்லது செய்யறியா? நீ எவனாவனா இருந்துட்டு போ, நீ நடிகனா இரு, நீ நடிக்காதவனா இரு, நல்லது செய்ய மக்களுக்கு நான் சொல்ல வரேன். அவன் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக அரசியலுக்கு வரான். அதான் நீ இவ்வளவு நாள் நடிச்ச, கொஞ்சம் வயசாகி போச்சு, இனிமே நடிக்க முடியாது, அரசியல்ல வந்து பணம் சம்பாதிக்கலாம் முடிவு வந்துட்டு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் ஆர்ச் பிஷப் திரு சாமுவேல் குணசேகரன் அவர்கள். வணக்கம் சார். எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் இந்த ஒரு வார காலமாகவே ஒரு வார்த்தை போர் அதிகமாகவே போயிட்டு இருக்கு. தன்னை மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்றதுக்காகவே ஸ்டாலின் வந்து டெய்லி மீடியா முன்னாடி வந்து ஒரு பொய் மூட்டைகளை அழுத்த கொண்டுட்டு இருக்காரு. பொய் மூட்டைக்கு மேக்கப் போட்டால் அம்பலப்பட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இபிஎஸ்ஐ ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. திமுகவுக்கு மக்கள் மீதுல ஒரு பெரிய அன்பு வந்துடுச்சு, அதை வந்து அவரால் தாங்கிக்க முடியும், அது ஒரு கலகத்தை எடப்பாடிக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அதாவது நீங்க சொல்ற அந்த வார்த்தை என்னன்னா, திமுகவுக்கு மேல மக்களுக்கு அன்பு வந்தது என்ற வார்த்தையே சரி கிடையாது. அதாவது முதலமைச்சர் அவர்கள் அந்த ஸ்தானத்தில் இருந்து அப்படிதான் பேசி ஆகணும். அப்படி மக்கள் வந்து எங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு சொன்னால் அவர் தலையிலே அவர் மனத்துக்கு போட்டுக்கிற மாதிரி அர்த்தமாயிடும். அதுக்காக அந்த பதவியில் இருக்கிறதுனால அவர் அதை சொல்கிறாரே தவிர மக்கள் இப்பொழுது திமுக பக்கம் இல்லை. அதுக்கு ஏற்றாற் போல அருமையான இபிஎஸ் அவர்கள் என்ன செய்திருக்குன்னா, அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. அருமையான அம்மையார் அவர்கள் காலம் சென்ற பொழுது அருமையான இபிஎஸ்க்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சது, அதை நழுவ விட்டுட்டார். இன்னைக்கு திமுக வந்திருக்காது தமிழ்நாட்டில். இபிஎஸ் சரியானபடி அம்மையாருடைய கொள்கைகளை சரியா செய்திருந்தா இன்னைக்கு திமுக வந்திருக்காது தமிழ்நாட்டில். திரும்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்திருக்கணும். நான் அதை எதிர்பார்த்தேன். ஆனால் பிற்பாடு இபிஎஸ் அவர்கள் செய்கின்ற சில காரியங்கள் சரியில்லாதனால திமுக தான் சான்ஸ்ன்றதை நான் புரிந்து கொண்டேன். ஸோ மறுபடியும் எடப்பாடி அவர்கள் ஒருவேளை ஸ்டாலினை தாக்குறதை விட, அதாவது குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தால் காலம் முழுக்க நீங்கள் என்ன சொல்லணும், நான் உங்களை சொல்லணும். மக்களுக்காக நம்ம என்ன செய்யறோம், என்ன செய்ய போறீங்கன்றத விளக்கமா சொல்லணும். அதுக்கு முதலாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு கட்சி இருக்கின்றதா இல்லையா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி. இப்போ கூட நான் வரும்போது திடீர்னு பார்த்தேன், என் முன்னாடி ஒரு கார் வந்துச்சு, அதில் ஒரு கொடி கட்டி இருந்தது. என்ன கொடின்னு பார்த்தா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடி. அது ஓ, இந்த கட்சி இந்த கட்சி இருக்குது அப்படின்னு அந்த கொடியை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிறேனே தவிர மற்றபடி இப்படி ஒரு கட்சி இருக்குதா இல்லையா தமிழ்நாட்டுன்ற ஒரு பெரிய கேள்வி உண்டாயிடுச்சு. ஸோ அதுக்கு நீங்க என்ன செய்யணும், மக்களிடத்துல போய் செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க செய்ய விட்டுட்டு மற்றவங்களை குற்றம் சாட்டிகிட்டே கொண்டே இருந்தா அது வந்து நல்லதில்லை. தமிழக முதல்வர் அவர்கள் நான் என்ன சொல்லுவேன்னா, எதுக்கு போட்டு அவரை போய் குற்றம் சொல்லணும்? அதாவது அது பாவம் அடிபட்டு கிடக்குது, எழும்புமா எழும்பாதான்ற ஒரு பெரிய கேள்வியில இருக்குது. அந்த கேள்வி இருக்கின்ற அந்த கட்சியில இப்ப இவரா போய் அவரை குற்றம் சாட்டி அவர் உயிரோட தான் இருக்கிறாரு அப்படின்னு இவங்க அவரை எழுப்பி விடுறாங்க. அப்போ அவர் சும்மா இருக்க மாட்டார் தானே. இப்ப அவரை குற்றம் சொல்லும் பொழுது அவரும் திரும்ப ஏதாவது ஒன்று பேசுவார். அப்போ அவரை திருப்பி லைவ் கொண்டு வராங்க, இவங்க தான் கொண்டு வராங்க. அதுக்கு இவங்க அமைதியா இருந்துட்டாலே அப்படி ஒரு கட்சி இருக்குதா இல்லையானே தெரியாம போயிடும் யாருக்கும். அதுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணணும், தாங்க லைவா இருக்கிறோம் அப்படின்னு காண்பிப்பதற்கு என்ன செய்யணும்னா, முதலாவது எல்லாரையும் ஒன்றாக இணைக்கணும். வெளியே சென்றவர்கள் ஓபிஎஸ், அருமையான அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போதே திருமதி சசிகலா தான் கூடவே இருந்து எல்லா விதமான நல்ல ஆலோசனைகளை கொடுத்தார்கள் அந்த கட்சிக்கு.
அடுத்தது இபிஎஸ்சியே முதல்வராக தேர்ந்தெடுத்து சிறைச்சாலைக்கு போனது அருமையான திருமதி சசிகலா தான். அந்த நன்றி உணர்ச்சி இபிஎஸ்க்கு இருக்கணும் முதல்ல. ஏன் ஓபிஎஸ்ஸை கொண்டாந்து போட்டிருக்கூடாதா? அதனால ஏன் மற்ற யாராவது கொண்டாந்து போட்டிருக்கலாமே? ஏன் ஜெயக்குமார் இருக்கிறார், அவரை கூட போட்டிருக்கலாமே முதலமைச்சரா? போடலை. அதனால அதிமுக வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நான் கொடுக்குற ஒரு நல்ல ஆலோசனைன்னா, இபிஎஸ் இது ஒரு நல்ல ஒரு காலகட்டம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வருஷம் காலம் தான் சொல்ல போனா. சட்டசபை எலெக்ஷன் 26 எலெக்ஷன் இருந்தால் கூட இந்த முடிஞ்சு போச்சு. இப்போ நவம்பர் கடைசிக்கு வந்துட்டோம். நம்ம 25வது வருஷம் மட்டும்தான் நமக்கு கேப் இருக்குது. இந்த ஒரு வருஷத்தில் இவங்க தலையெடுக்கணும் அப்படின்னா எல்லாரும் ஒன்றாக இணைக்கணும். மற்றவங்களை குற்றம் சாட்டிட்டு முதலமைச்சர் சொல்கிறான்றதுக்கா நானும் பொய்யான இதெல்லாம் சொல்கிறேன், பொய் இதெல்லாம் சொல்கிறத விட எல்லாரும் ஒன்று சேருங்க. ஒன்றிணைந்தால் வெற்றி உண்டு, இல்லாவிட்டால் இல்லை. திமுக மீது அன்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களா? அந்த முதல்வர் ஸ்தானத்தினால அவர் அப்படிதான் சொல்லணும் அப்படின்ட்டு. ஆனா நீங்க வந்து மக்கள் மீது திமுக அன்பு வந்து குறைஞ்சிருச்சு சொல்லல, எதை வச்சு அப்படி சொல்றீங்க சார்? என்னங்க, இப்போ நான் சொல்றேங்க, இப்போ என் வீடு நான் இன்னொரு பகுதியில் இப்போ இருக்கிறேன், தற்சமயம் நான் இன்னொரு பகுதியில் இருக்கிறேன். நேற்றுக்கு முந்தின நாள் இரவு மட்டும்தான் மழை பெஞ்சது, சரிங்களா? என்னுடைய வீடு தாண்டி நான் வரும்போது 2 தெரு பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு முட்டுக்கால் அளவு தண்ணி இருக்குது, ஒரு நைட்டு மழையில். இன்னைக்கு காலையில் நான் என்ன பண்ணேன், என்னுடைய வீடு அளவுக்கு போக முடியாத நிலை ஏற்பட்டதுனால முன்னாடியே என்னுடைய காரை நிறுத்திட்டு நான் இறங்கி போகிறேன். ஒரே தண்ணியாக இருக்குது. அங்கே உள்ள மக்கள் ஒரு 4-5 பேர் என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த பாருங்க, இந்த மாதிரி நேரத்தில் வந்து கால்வாயை வெட்டுறேன் அதை வெட்டுறேன்னு சொல்லி இங்கே பாருங்கள் தண்ணி தேங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாங்க, என் கவுன்சிலருக்கு ஃபோன் அடித்தா அவன் ஃபோனே எடுக்க மாட்டான். இன்னைக்கு காலைல 7 மணிக்கு நடந்த கதை இது. கவுன்சிலர் ஃபோனே எடுக்க மாட்டான். நான் சொன்னேன், எப்படிங்க எடுப்பாங்க? எடுத்தா நீங்கள் தான் சொல்ல போறீங்க. அப்போது மக்களுக்கு, சென்னை வாழ் மக்களுக்கு விசேஷமாக கொஞ்சம் மழை பெஞ்சாலே தண்ணி தேங்குது. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் எப்படி மக்களுக்கு திமுக மேலே அன்பு வரும்? என்னுடைய பெரிய கேள்வி அதுதான். இப்போ நீங்கள் வந்து நல்லாவே தெரியும், இங்கே மட்டும் இல்லை, திருநெல்வேலி மாவட்டம், அடுத்தது காரைக்கால், அடுத்தது சென்னை, நம்ம ராமநாதபுரம், எல்லா சைடும் மழை வெள்ளம் வந்துடுச்சு கடந்த காலங்களில். இதுக்காக நீங்கள் என்ன செய்தீங்க கேட்டிங்கன்னு என்ன சொல்லுவாங்க, நாங்கள் கால்வாய் வெட்டிகிட்டே இருக்கிறோம். என்னைக்கு வெட்டி என்னைக்கு நீங்கள் முடிக்க போகிறீங்க? அதை இன்னொரு 15 நாள் பயங்கரமான அடைமழை இருக்குது. சென்னைக்கு வானிலை அறிக்கை அது. இந்த 15 நாளில் நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிடுவீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். வேறு வழி இல்லை. இப்போ மக்கள் எப்படி அன்பு செலுத்த முடியும்? கடந்த அரசு சரியில்லைன்னா உங்களுக்கு வாக்களித்தாங்க. இந்த அரசாக மெத்தனமாக இருந்தால் என்ன அர்த்தம்? இப்போ அடுத்தது நேற்று ஒரு திடீர்னு ஒரு இது பார்த்தாருமே, யார், விருதுநகர் சாத்தூர் ராமச்சந்திரன் அவர்கள் விருதுநகரில் ஏதோ பேசும்பொழுது, இது வரைக்கும் விண்ணப்பித்த மகிழர்களுக்காக 1000 ரூபாய் நன்கொடை கொடுத்து கொண்டிருந்தோம் மாதந்தோறும். இனிமேல் எல்லா, அதாவது இந்த ரேஷன் கார்டில் மகிழர் உறுப்பினர்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு அறிவிக்கிறார். இதெல்லாம் தேர்தல் ஸ்டண்ட் தானே. இத்தனை வருஷமா நீங்கள் இருந்தீங்க ஆட்சியில், அப்போல்லாம் 1000 ரூபாய் கொடுக்கல. அப்போ நீங்கள் நல்லா என்ன மனசில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மக்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா நமக்கு வாக்கு கிடைக்கும். ஏன் மக்களுக்கு அது புரிய மாட்டேது? நீ 1000 ரூபாய் வாங்கிக்கோ, நான் வேண்டான்னு சொல்லு. ஏன்னா உன் பணத்தை தான் கொடுக்குறாங்க, ஒன்றும் அவங்க பாக்கெட்ல பணத்தை கொடுக்கல, உன் பணத்தை தான் அவன் கொடுக்குறான். நீ தாராளமாக 1000 ரூபாய் இல்லை, அவன் 5000 ரூபாய் கொடுத்தா கூட வாங்கிக்கோ. அவனுக்கு வாக்கு போடாதன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா உனக்கு ஒன்றுமே செய்யலையே. செய்திருந்தா பரவாயில்ல. மின்சாரம் ஏறி போச்சு, வீட்டு வரி ஏறி போச்சு, காய்கறி விலை எல்லாம் ஏறி போச்சு, பெட்ரோல் விலை ஏறி போச்சு. மறுபடியும் சொல்கிறேன், பெட்ரோல் விலையை நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு பெட்ரோல் பங்க்கில் போங்க. பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு உண்மையான பெட்ரோல் விலை என்னன்னு கேளுங்க. என்னென்ன சேல்ஸ் டேக்ஸ் அதில் வருது? அப்போது சென்ட்ரல் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது, ஸ்டேட் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸ்டேட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 35-40 ரூபாய் ஸ்டேட் டேக்ஸ் போடுங்க. போடக்கூடாதுன்னு நான் சொல்ல. ஒரு 20 ரூபா குறைச்சாலே பெட்ரோல் விலை 80 ரூபாய்க்கு வந்துடுமா ஓ மாநிலத்து வரைக்கும்? அட்லீஸ்ட் இந்த இப்போ சட்டசபை எலெக்ஷன் வரும்போது இன்னும் 1.25 வருஷத்தில் இப்போவாது ஒரு 20 ரூபா குறைங்களேன், உங்கள் ஸ்டேட் டேக்ஸை குறைங்களேன், மக்களுக்கு நல்லது செய்யுங்களேன்றேன். ஏன் போட்டு இப்படி பண்ணுறீங்க? மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஏன் அதை உணரவே மாட்டுறீங்க? கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பதாக அரசாங்க ஆஸ்பத்திரியில் பயங்கரமான விபரீதங்கள் வேறு நடக்குது. கடைசி பார்த்தா அந்த டாக்டர் மருத்துவர் யாருன்னு பார்த்தா காவிரி ஆஸ்பத்திரியிலையும் வேலை செய்கிறாரு, அரசாங்கத்திலையும் வேலை செய்கிறாரு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? டாக்டர் யூனியன் வச்சுட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க. என்ன உங்கள் ஸ்ட்ரைக் வந்து நேர்மையாக இருக்கணும். இவர் 2 இடத்துலையும் வேலை செய்வார், இதனால் மன உளைச்சல் அவர் இருப்பார், எதை வேணா பேசிடுவார், மக்கள் அமைதியாக இருக்கிறதா? எப்படி அது? என்னங்க ஒன்றுமே விளங்கலையே. என்னதான் ஆட்சி நடக்குது? இதுக்காக என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அந்த டாக்டர் மேலே? நீங்கள் டாக்டரை போய் நேராக போய் பார்க்குறீங்க,
அந்த பையன் சொன்னானே அவங்க அம்மாவுக்கு வந்து கேன்சர்னு, அதுக்காக ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்தீங்களா? நான் கேட்குறேன், உன் பிள்ளைக்கு மட்டும் உடனே டிப்டி சிஎம் போஸ்ட் கொடுத்தீங்க சரிங்களா? அப்படி தான் அந்த பையனுக்கும் வலிக்கும். தாயுடைய கேன்சர் இதில் ஒரு மருத்துவர்கிட்ட போகும்போது மருத்துவர் தூக்கி புக்கை தூக்கி விசிறி அடிக்கிறான் அந்த பையன் சொல்கிறான். இதெல்லாம் என்னால் நான் பார்த்த காட்சிகள் இதெல்லாம். அதனால தான் தைரியமாக நான் சொல்கிறேன், இதெல்லாம் அரசாங்க ஆஸ்பத்திரியில் நடக்கக்கூடிய காரியங்கள். ஏன் கொரோனா சமயத்தில் 2021 வருஷத்தில் நான் கிங் இன்ஸ்டியூட்டில் நான் அட்மிட் ஆகியிருந்தேன். 5 நாள் தினமும் என்ன பண்ணாங்க, பெரிய பெரிய சிரிஞ்சு வச்சு என்னை பிளட் எடுத்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் இந்த டீன் என்ன பண்ணுறாரு, ரவுண்ட்ஸ் வர்றாரு. அப்போ நான் கேட்குறேன், சார் என்னுடைய பிளட் ரிப்போர்ட் என்ன சார் அப்படின்னு கேட்குறேன். பிளட் ரிப்போர்ட் சொன்னால் உனக்கு புரியுமா அப்படின்னு நான் திருப்பி கேள்வி கேட்குறாரு. ஏன்னா அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, படிக்காதவன் தான் ஆஸ்பத்திரிக்கு வரான், படித்தவன் ஏன் இந்த ஆஸ்பத்திரிக்கு வர போகிறான், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தானே போவான் அப்படின்னு அவருடைய நினைப்பு. உடனே அவர்கிட்ட சொன்னேன், இங்கே பாருங்க, என்னுடைய பிளட் ரிப்போர்ட் தான் நான் கேட்டேன், உங்கள் பிளட் ரிப்போர்ட் நான் கேட்கல. 5 நாள் இந்த பிளட் எடுத்துருக்கிறீங்க, அப்போ என் ரிப்போர்ட் எனக்கு வேணும் இல்லையா? அது தரல, இப்போ எதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க? நான் ஒன்றும் சாதாரண டாக்டர்கிட்ட கேள், நீங்கள் ஒரு டீனாக இருக்கிறீங்க, அதனால உங்கள்கிட்ட கேட்டேன். மேல் அதிகாரிகிட்ட கேட்டால் எனக்கு ஒரு நல்லது நடக்கும்னு நினச்சி நான் கேட்குறேன். நீங்கள் என்ன நினச்சிட்டு பேசுகிறீங்க, யார் நினச்சி பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் என்கிட்ட? நான் ஒரு ஆர்ச் பிஷப்புங்க, கிங் இன்ஸ்டியூட்டில் வந்தால் நல்லது நடக்கும், நான் இங்கே வந்து நான் படுத்துருக்கிறேன். நான் அதை விட்டுட்டு எனக்கு கேவலப்படுத்துறீங்களே என்ன நீங்கள் அப்படின்னு சொன்ன பிற்பாடு அடுத்த நாள் பிளட் ரிப்போர்ட் வருது. எல்லாரும் இப்படி சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஆக இந்த ஆட்சி கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், என்ன பண்ணுறீங்க நீங்கள் மக்களுக்காக. அட்லீஸ்ட் ஒரு அறிக்கை, எப்பா அந்த பையன் கோபத்தில் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான், அப்போ மருத்துவர் அவனை கோபப்படுத்துகிற அளவுக்கு என்ன பண்ணீங்க? ஏங்க அவனுக்கு என்ன அம்மாவை பார்க்கணும் ஆசை தானேங்க, ஏங்க போட்டு ஒரு டாக்டரை போய் அடிக்க போகிறான்? இது வந்து ஒரு அரசு வந்து ஞாபகப்படுத்த முடியாது இல்லை சார், ஏன்னா மருத்துவரை குத்திருக்கிறது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் எழுது. ஏங்க நான் இல்லைன்னு சொல்லுங்க, தவறு தான், அந்த பையன் பண்ணது கரெக்டாக நான் சொல்ல வரல, அந்த பையன் பண்ணது தவறுன்னு சொல்ல வர. ஆனாலும் எதனால அவன் தவறு செய்ய முற்பட்டான், எதனால அவனுக்கு கோபப்பட்டான், அவன் கோபத்தினால அவன் செய்தது தவறு. உடனே பாக்கெட்ல கத்தி எடுத்து குத்தனா அவங்க அம்மா சரியாயிடுவாங்களா? அதுவும் தவறு தான். அந்த கோபத்தை வெளிப்படுத்துற முறை இருக்குது, இப்படி படுத்திருக்க கூடாது, தப்பு தான் அவன் பண்ணது சரின்னு நான் சொல்ல வரல. ஆனா மருத்துவராக இருக்கிற நீங்க அரசாங்கத்திலும் காசை வாங்கிக்குவீங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் காசை வாங்கிக்குவீங்க. அது எந்த ஆஸ்பத்திரியில? காவேரி மருத்துவமனை, அது உங்க ஆஸ்பத்திரி. அதனால நீங்க அமைதியா இருப்பீங்க. டாக்டரை இன்னைக்கு வரைக்கும் டிஸ்மிஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க. டாக்டர் ஏன் டாக்டரை டிஸ்மிஸ் பண்ணல? நிரூபிச்சுட்டாங்க அவர் காவேரி ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறாருன்னு. ஏன் டிஸ்மிஸ் பண்ணல? அந்த பையன் மேல நடவடிக்கை எடுத்தீங்களே, சட்டப்படி நடவடிக்கை எடுத்தீங்க, அப்ப இவர் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் இல்ல? அதானுங்க நல்லது. ஏன் ஒரு பக்கம் மட்டும் சட்டத்தை உங்க பயன்படுத்துறீங்க, மறுபக்கம் சட்டத்தை பயன்படுத்த மாட்டீங்க? அப்ப இந்த ஆட்சி நல்ல ஆட்சியா? விளங்குதா நான் சொல்றது? அப்போ உங்க குடும்பத்திற்கான ஆட்சி தான் நடக்குதே தவிர மக்களுக்கான ஆட்சி இல்லை. அதனால அருமையான முதலமைச்சர் சொல்ற காரியம் என்னவென்றால், திமுக மேல் மக்கள் அன்பு வைக்கின்றார்கள் என்று சொல்கின்ற வார்த்தைகள் தவறான வார்த்தைகள். உளுந்தூர்பேட்டை சிப்காட்டில் ஷூ கம்பெனி வருவதாக 20 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னீங்க. ஸோ இதுக்கான ஒரு செங்கல்ல கூட திமுக ஆட்சி வரைக்கும் நட்டு வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு காட்டமான குற்றச்சாட்டை முன் வைக்கிறாரு. இதை பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை சீக்கிரம் திமுக வந்து ஏற்படுத்தி தரணும், வீண் நாடகங்களை போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஏங்க அது ஒன்று மட்டுமா? பாவம் அண்ணாமலை நல்லவருங்க அவர். இது ஒன்று மட்டும் குற்றச்சாட்டாக வச்சிருக்காரு. ஒசூரில் என்ன சொன்னாங்க, ஏர்போர்ட் வருதுன்னாங்க. என்னமோ நாளைக்கே ஏர்போர்ட் வர்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஒசூரில் ஐடி தொழிற்சாலையை கொண்டு வரேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லி எப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆன காரியம். இதாவது 6 மாதம் முன்னாடி கதை. 2 வருஷமா ஒண்ணுமே நடக்கல. இந்த தொழிற்சாலை நடக்க போதா? சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம்ன்றது பொய்யான வார்த்தைகள். சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. சொல்லாததையும் எந்த செய்தாங்க, சொன்னதை எதை செய்தாங்க? அவங்க எதுவுமே செய்யலையே. பணம் மட்டும் எப்படி பண்ணலாம் அது மட்டும் கரெக்டா செய்துட்டு இருக்கிறாங்க. எல்லாத்திலையும் காசு, எந்த டிபார்ட்மெண்ட் போங்க லஞ்சம் இல்லாம இல்லை. எல்லாத்திலும் லஞ்சம் சாதாரணமா விளையாடுது. இப்போ உங்கள்ட்ட காசு இருந்தா என்ன வேணா நிறைவேற்றிக்கலாம். தமிழ்நாட்டில் பணம் மட்டும் தான் வேணும். அவனை போய் கேட்டா என்ன சொல்றான் தெரியுமா? ஏன்பா நீ இப்படி லஞ்சம் வாங்குற, உனக்கு தான் அரசாங்கத்தில் சம்பளம் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டா, சார் நான் இல்லை சார், மேல் அதிகாரிக்கு நான் கொடுத்தாகணும். மேல் அதிகாரியை கேட்டால் அவர் என்ன சொல்றாரு, இல்லைங்க எனக்கு மேல ஒரு அதிகாரி அவருக்கு கொடுத்தாகணும். அந்த அதிகாரியை கேட்டால் இல்லைங்க மந்திரிக்கு ஒரு மாசம் ஆனால் இவ்வளவு போகணுங்க. மந்திரியை கேட்டு பாருங்க, அவர் சொல்லுவாரு நான் முதலமைச்சர் குடும்பத்துக்கு இவ்வளவு கொடுத்தாகணும், இல்லைன்னா மந்திரி சபையில் எடுத்துருவாங்க. அப்படி ஒருத்தர் எடுத்துட்டாங்க, கன்னியாகுமரியை சார்ந்தவரை. ஏன்னா பணம் போய் சேரல, அதனால எடுத்துட்டாங்க அவரை. சரியா? மறுபடியும் இப்போ அவர் பணம் தரேன்னு சொன்னா அவரை இன்னொரு மந்திரி சபை கொடுத்துருவாங்க அவருக்கு. இதாங்க நடக்குது இந்த ஆட்சியில. பாவங்க மக்கள் என்னைக்குதான் சீர்திருந்த போறாங்க? இதுக்கு அம்மையார் ஜெயலலிதா எவ்வளவு மேலு, எம்ஜிஆர் எவ்வளவு நல்லவர். என்னங்க ஆட்சி நடக்குது? மறுபடியும் சொல்றேன், அருமையான மக்களே, நீங்க ஏமாந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஏமாறுறவன் ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பான், ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும். அதனால கொஞ்சம் புரிஞ்சு
இப்பொழுதே ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிடுங்க. 26 சட்டசபை எலெக்ஷனில் இந்த கட்சிக்கு உங்கள் வாக்குகளை கொடுக்காதீங்க. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் வேணும், ஆளுநர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிற விஷயங்கள் வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. விஜய் வீட்டில் எல்லாருமே ஹிந்தி பேசுவாங்க, இங்கே நீங்கள் அரசியலுக்கு என்ன வரீங்கன்னா என்னென்ன திட்டங்கள் நீங்கள் கொண்டு வர போகிறீங்க அதை வந்து புள்ளி விவரத்தோடு தான் சொல்லணும், அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசக்கூடாது. விஜயோட ஒரு மாநாட்டை வச்சு இங்கே மீடியாக்கள் வந்து வேறு மாதிரி பூதாகரமாக கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் ஒரு பதிவை முன்வைக்கிறாரு. அருமையான தம்பி விஜய் நடத்தியது அரசியல் கட்சி மாநாடு அல்ல, ரசிகர் மாநாடு. அது அதாவது ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவருக்கு தெரியணும். அதுக்கு அவர் மாநாடு வச்சுட்டாரு. இப்போ கட்சின்னு ஒன்று வச்சிருக்கிறாரே தவிர கட்சியில் ஒரு கொள்கையும் இல்லை. என்ன கொள்கை இருக்குது? முதல்ல அருமையான சரத்குமார் ஆட்சின்னு ஒன்று சொல்லிட்டாரு சார், அது ஒன்று போதாதான்? எதுங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி. கூட்டணி ஆட்சி மட்டும் இல்லைங்க, விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு யாரும் நம்மளை சொல்லக்கூடாதுன்னாரு. அப்போ யாரையோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. இல்லை இப்போ என்னுடைய மற்ற சேனலில் நான் பேட்டி கொடுத்துருக்கிறேன் தம்பி விஜயை பற்றி. அந்த கமெண்ட்லாம் நேற்று நைட் தான் கொஞ்சம் போய் படித்து பார்த்தேன். அதில் நிறைய பேர் அருமையாக கமெண்ட்லாம் என்னை பற்றி போட்டிருந்தான். நல்லா திட்டி என்னை போட்டிருந்தான். அதில் யார் திட்டுவா? விசிலட்சம் குஞ்சு தான் திட்டுவான். ஏன்னா அவனுக்கு புரிதல் இல்லை, அறிவு இல்லை. அவனுக்கு அறிவு இருந்துச்சுன்னா அவன் என்ன பேசுவானா? அப்படி நான் என்ன சொன்னேன்? எப்பா தம்பி விஜய், நீ வந்து ஆட்சி செய், ஆனா இதான்ப்பா வழிமுறை என்னும் நல்ல ஆலோசனை கொடுத்துருன்னு தவிர அவனை கட்சி நடத்தவானா நான் சொல்லல. நீ முதலமைச்சர் ஆகாதான் நான் சொல்லவே இல்லை. நல்லது செய்யறோம் யாரா இருந்தாலும் எனக்கு என்ன வந்தது? மக்களுக்கு நல்லது செய்யறியா? நீ எவனா வேணா இருந்துட்டு போ, நீ நடிகனா இரு, நீ நடிக்காதவனா இரு, நல்லது செய்யா மக்களுக்கு நான் சொல்ல வரேன். அப்போ அதுல கமெண்ட் கொடுக்குறோம் யாரு? விசிலட்சம் குஞ்சி. அதனால தான் அந்த விஜய் ஏங்க முதல் மாநாட்டிலே அந்த பேச்சு எங்க வரணும்? அப்போ நல்லா தெரியுது நம்ம சுத்தி இருக்கிறவ இந்த மாநாட்டில் வந்திருக்கோம் யாரு? விசில் அடிச்சாங்க. விசில் அடிக்க மட்டும் தான் உதவானுங்க, வேற எதுக்கும் லாய்க்கு கிடையாது. இப்போ நானே உன்னை கேட்குறேன், தம்பி விஜயை கேட்குறேன், மக்களுக்காக நீ என்ன செய்த? உங்களுக்கு தெரியுமா? தயவுசெய்து சொல்லுங்க. எனக்கு தெரியல, இருந்தது தெரிஞ்சா சொல்லுங்க, நான் மக்கள்கிட்ட நான் சொல்றேன். இதில் இல்லை ஊழல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏங்க அதெல்லாம் அப்புறம் கதைங்க. மக்களுக்காக நீங்க என்ன செய்தீங்க? தம்பி விஜய் மக்களுக்காக நீ இது வரைக்கும் என்ன செய்திருக்கிறீங்க? மாணவர்களுக்கு பரிசு கொடுத்திருக்காரு. வெற்றி பரிசு கொடுத்தாரா? என்ன பரிசு கொடுத்தாரு? என்ன பரிசு கொடுத்தாரு? நான் ஒரு கூட்டம் நடத்துவேங்க, உங்களை தலைமை ஏற்க கூப்பிடுவாங்க. அப்போ அருமையான தம்பி விஜய் எங்க வராரு, அவர் அப்படி பரிசு எடுத்து கொடுத்தாரு, அவர் கொடுத்தாருன்னு அர்த்தமா? சொல்லுங்க. செலவு எந்துங்க? அது அவரோட பேர்ல தான் சார் நடத்துறாங்க. அப்புறம் எப்படி? அவர் பேர்ல நடத்துட்டுங்க, அப்பதான் நீங்க வருவீங்க. அதில் நீங்க வரமாட்டீங்க. உங்க பேர்ல நடத்த நீங்க விஜய் தம்பி பேர்ல நடத்தினா விஜய் வருவாரு, அதில் வரமாட்டாருங்க. அப்போ அது ஸ்பான்சர் யாரோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இல்லை ஏங்க அவர் பணத்துல என்னங்க செய்தார் இது வரைக்கும்? தயவுசெய்து நிரூபிச்சு காட்டுங்க, நான் மன்னிப்பே கேட்கறேன். நிறைய பேர் இலவச திருமணம் பண்ணார்லாம் சொல்றாங்க. ஏங்க இலவச திருமணம் பண்ணுறது பெரிய விஷயமாங்க, நீங்கள் கூட பண்ணிட்டு போயிடலாங்க. இலவச திருமணம் நீங்கள் பண்ண முடியாதா? எவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? பதிவில் எவ்வளோ தெரியுமா கட்டணும்? வெறும் 500 ரூபாய் தாங்க கட்டணும். அரசாங்க பதிவு 500 ரூபாய் தாங்க. சிறு வரிசைலாம் கொடுத்து பண்ணுறாரு. ஏங்க சரவணா செல்வரத்தன் ஒன்று இருக்கு தெரியுமா? சரவணா அந்த இதுக்கு போங்க, ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா சீர்வரிசை கொடுத்துட்றான் உங்களுக்கு. சீர்வரிசை 10,000 ரூபாய் கூட கிடைக்குது. ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ண மாட்டீங்களா வருஷத்துக்கு ஒரு தடவை? ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்னு என்னங்க பேசுறீங்க நீங்க? இனிமே இவர் ஒருத்தர் தான் அதை செய்த மாதிரி மற்றவங்களாம் செய்யவே இல்லையா? அதை எங்க திருச்சபைகள் வருஷத்துக்கு நாங்கள் 100 திருமணம் நாங்கள் செய்துட்டு இருக்கோங்க. இந்த மாதிரி இலவச திருமணம் நாங்கள் வெளியே போய் சொல்றது இல்லையா? இதெல்லாம் பெருமைக்காக நான் பேசுறதே இல்லைங்க. இதெல்லாம் சாதாரணமாக எங்க திருச்சபைகள் நடந்துகிட்டே இருக்குதுங்க. அது ஒரு சேவையா நீங்க பண்ணிட்டு சேவையா நாங்க பண்றோம், அவ்வளவுதான். இதை போய் நாங்க செய்தோம் சொல்லிட்டு இருக்கிறோமா? எங்கேயாவது மீடியாவில் கூப்பிட்டு அல்ல பிரஸை கூப்பிட்டு நீ போடுப்பா இதை அப்படின்னு நாங்க சொல்றோமா? இல்லையே, மக்களுக்கு நாங்க செய்யறோம், அவ்வளவுதான். அந்த மாதிரி எதாவது செய்தது சொல்லுங்க, நான் மன்னிப்பே கேட்கறேங்க, பொது வழியில மன்னிப்பு கேட்கிறேன். விஜய் இதை செய்தார் மக்களுக்காக, யாரும் செய்யாதை செய்தார் அப்படின்னு நிரூபிச்சு காட்ட நான் பொது வழியில மன்னிப்பே கேட்கறேன். அதுதான் இனிமேல் ஆட்சிக்கு வந்து செய்யறதா முடிவு பண்ணிட்டார்ல சார். இப்பவே உங்கள்ட்ட பல கோடிகள் இருக்குதுங்க, இப்போ உங்களால செய்ய முடியல. நீங்க ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போறீங்க? ஆட்சிக்கு வந்து இருக்கிற கோடி இன்னும் கொஞ்சம் காப்பாத்தி இன்னும் கொஞ்சம் சுரண்டி எடுத்து வச்சுக்க போறீங்க. இதான் நடக்க போகுது. அதானே செய்யறான் எல்லாம். எந்த ஆட்சியாளர் ஒழுங்கா வந்து மக்களுக்காக செய்தாங்க? அவன் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக அரசியலுக்கு வரான். இப்போ அதான் நீ இவ்வளவு நாள் நடிச்ச, கொஞ்சம் வயசாகி போச்சு, இனிமேல் நடிக்க முடியாது, அரசியலில் வந்து பணம் சம்பாதிக்கலாம் முடிவு வந்துட்டே நீ. அதாவது விஜய் பின்னாடி ஒரு மிஷினரி கும்பல் தான் இருக்குன்னு சொல்றாங்களா சார்? அவர் கிறிஸ்தவர் தான் மிஷினரி கும்பல் தான் இறங்குதுன்னு சொல்லி. அட மிஷினரி கும்பல் இருக்கிட்ட மிஷினரி கும்பல்லாம் போட்டோங்க. எனக்கு என்னங்க வந்து அதை பற்றி கிறிஸ்தவன் அவர் என்னைக்கா சொன்னாரா? கிறிஸ்தவன் என்னைக்காவது சொன்னாராங்க அவரு? நான் அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு? நீ ஜோசப்னா ஜோசப்பா இரு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நான் வேண்டான்னு சொல்லல. நான் கூட போய் கேள்விப்பட்டேன், அவர் என்னமோ கொஞ்சம் வருஷந்தோறும் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு பணம் கொடுக்குறதா நான் கேள்விப்பட்டேன். நான் யாரு கொடுக்கல, இவர் மட்டுமா கொடுக்குறாரு? நீங்கள் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போய் பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனையோ 1000 மக்கள் வந்து காணிக்கை செலுத்திட்டு போறாங்க அங்கே. இவர் மட்டும் கொடுக்குறாரா? யோசித்து பாருங்க.
அதனால மக்களுக்கு சேர வேண்டியதை செய்யணும். அருமையான சரத்குமார் அழகா சொன்னாரு, உனக்கு கொள்கையே இல்லாத ஒரு கட்சியை நீ வச்சிருக்கிற, கொள்கை என்னன்னு உனக்கு தெரியல, நீ என்ன செய்ய போறன்னு உனக்கு தெரியல, நீ பாட்டுக்கு ஏதாவது இந்த சினிமால நடிச்சு பேசுற மாதிரி நின்று பேசிக்கிட்டு நீ பாட்டு இறங்கிட்ட மேடையை விட்டு. அது எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா, நான் யூடியூப்லாம் போட்டு பார்த்தேன், நான் இவர் என்ன பேசுறாருன்னு பார்த்தேன். நான் பார்த்தா ஒரு சினிமால நடிக்கிறது போல ஏதோ ஒரு யாரோ படம் பிடிக்கிறாங்க அதை நடிக்கிறது போல நடிச்சு பேசி இறங்கிட்டேன். நீ அதுக்கப்புறம் எங்க போன? நீ 2 பேர் செத்தாங்களே, போய் பாத்தியா? நான் ஒரு தலைவனா இருந்தா செத்தவங்களை நேரில் போய் பார்த்துருப்பேங்க நான். சார் கட்டளையிட்டு இருற வேலையில தான் சார் தலைவர் இருப்பாரு, பொதுச்செயலர் தான் போறாருல்ல. எங்க பொதுச் செயலர் போய் என்னங்க பிரயோஜனம்? இன்னைக்கு அவர் பொதுச் செயலர், நாளைக்கு இன்னொருத்தன் பொதுச் செயலராக இருப்பான். இது பெரிய விஷயமா இது? ஏங்க அப்படியேப்பட்ட திமுக கட்சியிலே பொதுச் செயலருக்கு பேரே இல்லை இன்னைக்கு வரைக்கும். யாருங்க பொதுச் செயலர் திமுகல? யாருங்க பொதுச் செயலர்? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்களேன், ஏன் பயப்படுறீங்க? யாருங்க பொதுச் செயலர் திமுகல? துரைமுருகன். இன்னும் அவருக்கு ஏதாவது வாய்ஸ் இருக்குதா? ஏதாவது வாய்ஸ் இருக்குதாங்க? ஏங்க அண்ணா காலத்துலேருந்து இருக்கிறாருங்க, அண்ணாதுரை, அடுத்து கலைஞர், அந்த காலத்துலேருந்து இருக்கிறாருங்க. ஏன் அவருக்கு டிப்டி சிஎம் கொடுக்கல? வயசாயிடுச்சுன்னு அவர் தான் ஒதுங்கிட்டார்ல சார். அப்புறம் அவர் சொன்னாரா நான் ஒதுங்கிறேன்னு சொன்னாராங்க, ஒதுங்குறேன்னு சொன்னாரா அவர்? அப்போ என்னதுக்கு பொதுச் செயலர் இருக்கிறாரு? அப்போ ஏன் அமைச்சராக இருக்கிறாரு? டோட்டலாக ஒதுங்கிற வேண்டியதானே? அருமையான சைதை கிட்டுன்னு இருந்தார் திமுகவில், டோட்டலாக கட்சியை விட்டு ஒதுங்கி இருந்தார். அருமையான இவர் அன்பழகன் கட்சியை விட்டு விலகி இருந்தார். வயசாகி போச்சுப்பா, என்னால் முடியாது, டோட்டலாக விலகி இருந்தார். அந்த மாதிரி விலகிட்டாரா? மாண்புமிகு அமைச்சர் துரைமுருகன் விலகிட்டாரா? சொல்லுங்க. அப்போ அவருக்கு ஒன்றுமே கொடுக்கலையே. பொதுச் செயலர் 1000 பேர் வருவோம், 1000 பேர் போவாங்க. தலைவரை தான் எல்லாரையும் கேட்பாங்க. சரிங்களா? தலைவர் எல்லாவற்றையும் செயல்படுத்தணும், அதான் முக்கியம். மறுபடியும் தம்பி விஜய்க்கு நான் சொல்கிறேன், தம்பி நீ முதலமைச்சராக வா, நான் வர வேண்டாம் நான் சொல்ல, மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைச்சு வா, இல்லைன்னு வர முடியாது. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி.